ஹாய் கைஸ், போன எபிசோடில் கோகுவும் புல்மாவும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த டிராகன் பால்ஸோட சீக்ரெட் என்னங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூட்டியை இந்த எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய மற்ற வீடியோஸையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் புல்மாவும் கோகுவும் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால நைட் எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது புல்மா அவளோட பாக்ஸை எடுத்து திரும்பவும் ஒரு கேப்சூலை எடுக்கிறா. கோகு அதை பார்த்துட்டு திரும்பவும் இன்னொரு கேப்சூலா, இதை வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கேப்சூலை கிளிக் பண்ணி தூக்கி போட்டா இப்போ அது ஒரு வீடா மாறிடுது. கோகுவுக்கு அதை பார்த்ததும் திரும்பவும் புல்மா மேல சந்தேகம் வந்துடுது. நிஜமா சொல்லு, நீ ஒரு சூனியக்காரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கறான். பேசாம உள்ளவாடான்னு சொல்லிட்டு உள்ள போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணவும் லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. இதை பார்த்து கோகு ஆச்சரியமா உள்ள ஓடி வந்து வெளியே இருட்டே கட்டிடுச்சு, இங்க என்ன உள்ள மதிய வெளிச்சமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு உள்ள ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது புல்மா வேணும்னு டிவி ஆன் பண்ண திடீர்னு சவுண்டு வரவும் கோகு பயந்து கீழே விழுந்துடுறான். இதுக்குள்ள எப்படி மனுஷங்களாம் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அதுல ஒரு கிஸ்ஸிங் சீன் வர புல்மா வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ கோகு அந்த ரிமோட்டை எடுத்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணவும் அது டக்குன்னு வேற சேனல் மாறவும் இப்போ புல்மா அதை பார்த்து பயந்து கீழே விழுந்துடுறா. ரெண்டு பேருக்குமே பசி எடுக்கவும் சரி குளிச்சுட்டு அப்புறமா சாப்பிடலான்னு சொல்லி கோகு குளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஆனா கோகுவோ படப்படன்னு அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே வந்து நிக்க புல்மா அட்லீஸ்ட் அந்த துண்டை வச்சாவது கவர் பண்ணேன்டா அப்படின்னு சொல்ல அந்த துண்டை வச்சு கோகு அவனோட முகத்தை கவர் பண்ணிக்கிறான். புல்மாவும் கோகுவை குளிப்பாட்டி விடும்போது இன்னும் இதுக்கு அந்த வாழை வேற கட்டிட்டு இருக்க, அதை தூக்கி போடுன்னு சொல்லி அதை இழுக்க கோகுக்கு வலிக்குது. இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த வாளாலே அந்த பிரஷை வாங்கி அவன் முதுக தேக்க ஆரம்பிக்க புல்மா பயந்து போயிடுறா. அப்ப இது பொம்மை கிடையாதா, உண்மையான வாளா, அப்ப நீ மனுஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி பயப்படுறா. கோகு குளிச்சு முடிச்சதும் இப்ப புல்மா குளிச்சிட்டு இருக்கா. கோகு போய் அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்து நீ நான் குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறான். இதை பார்த்து புல்மா பயந்து போய் இங்க எதுக்குடா வந்த, சின்ன பசங்களாம் இங்க வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லையா, எனக்கு 14 வயசு ஆகுது அப்படின்னு சொல்றான். நம்ம புல்மாவுக்கோ 16 வயசு, ரெண்டு பேருக்கும் 2 வயசு தான் டிஃபரன்ஸான்னு சொல்லி பயத்துல உள்ள இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி கோகு மேல அடிக்கிறா. திரும்பவும் உள்ள வந்தீங்கன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் அந்த பூனை வில்லை அவன் ஒரு டிராகன் பாலை வச்சுக்கிட்டு இன்னும் 6 பால்ஸை கண்டுபிடிக்கணும், எப்படா கண்டுபிடிக்க போறீங்கன்னு அந்த நாயா நரியா அதுகிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பூனை பாம்பு போட்டுருது. உடனே அந்த நரியை பார்த்து நீ தானே இந்த வேலையை பார்த்தவன், நீ தானே அப்படின்னு சொல்ல அந்த நரி ஒன்றும் புரியாம இல்ல இல்ல அதை நான் இல்லை அப்படின்னு சொல்ல இந்த பூனை ஓடி போய் ஒரு பட்டன் அமுத்தவும் 4 கை வந்து அந்த நரியை நல்லா பிடிச்சிக்குது. இந்த வேலையை பண்ணது நீ தானே, ஒத்துக்கோ, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்ட அந்த நரி உயிர் பயத்துல ஆமா ஆமா இந்த வேலையை பண்ணவன் நான் தான், என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ அந்த பொண்ணு மாய் அந்த இடத்துக்கு வரா. வந்த உடனே பூனை அவகிட்ட போய் டிராகன் பால்ஸை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல டிராகன் பால்ஸை கண்டுபிடிக்கல, ஆனா என்கிட்ட ஒரு நல்ல நியூஸ் இருக்கு. இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல டெய்லியும் நைட்டு ரெட் கலர்ல லைட் எரியறதா எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு, ஒருவேளை அது டிராகன் பாலா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் பாலை கண்டுபிடிக்கிறதுக்கு கிளம்புறாங்க. இப்போ இந்த பக்கம் புல்மாவும் கோகுவும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கோகுக்கு அந்த பன்னு காய்கறி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல அந்த காஃபியோ டீயோ அதை வேற குடிச்சிட்டு இது என்ன இப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்க, எந்த சாப்பாடும் உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கோகு அவனோட ஸ்டிக்கை எடுத்துட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லி வேட்டையாடுறதுக்காக அந்த நைட் டைமில் கிளம்புறான். அந்த காடு முழுக்க சுத்தினதும் அவனுக்கு கிடைச்சது ஒரே ஒரு பூரா மட்டும்தான். இது எப்படா பத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது மேலே ஒரு பிளேன் பறக்குது. அதை பார்த்துட்டு ஏதோ ஒரு பறவைன்னு நினச்சிட்டு அதை பிடிக்கிறதுக்காக வேகமாக அதை ஃபாலோ பண்ணி போக அந்த பிளேனில் தான் அந்த நரியும் மாயும் டிராகன் பால்ஸை தேடி வந்துட்டு இருக்காங்க. அந்த நரி இப்போ நான் கீழே ஒரு ரெட் கலர் லைட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் மாய் வேகமாக அந்த பிளேனை கீழே இறக்குறா. அந்த பிளேன்லேருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது சுற்றியும் வெறும் எலும்பு கூட கிடக்குது. அவங்க பார்த்த அந்த ரெட் கலர் லைட்டெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஓநாய்ங்களோட கண்ணு தான் நைட்டில் அப்படி மின்ன ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது கோகு வேகமாக இவங்க முன்னாடி வந்து குதிச்சு இந்த பறவையை நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், என்கிட்ட வந்து திருடணும்னு நினச்சிங்கன்னா உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேர் திருன்னு முழிக்கிறாங்க. அங்கே இருந்த மொத்த ஓநாய் கூட்டமும் இவங்களை சுற்றி வளைச்சிட மாயும் அந்த நரியும் பார்த்து பயந்துட்டு நின்றுட்டு இருக்கும் போது கோகு மட்டும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப ருசியாக இருப்பீங்க போல அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போனால் போதுன்னு உயிரை காப்பாற்றிக்க ஓட கோகு மட்டும் எல்லா ஓனாய்ங்க கூடயும் சண்டை போடுறான். எப்படியோ பிளேனில் வந்து ஏறிட்டோண்டான்னு சொல்லி பிளேனை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப கோகு அதை பார்த்துட்டு போச்சு என்னோட சாப்பாடு வேற தப்பிச்சு போகுதுன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி ஒரே அந்த பிளேன் அந்த இடத்துலயே கிராஷ் ஆகிடுது. பக்கத்தில் போய் தட்டி பார்க்கும்போது தான் இது ஒரு பறவை இல்லைன்னு தெரிஞ்சதும் கோகுவோட முகம் ஆடி போயிடுது. சரி என்னடா பண்ணுறதுன்னு அங்கே போய் ஒரு ஓனாயை எடுத்துட்டு கிளம்பிடுறான். இப்போ அந்த பக்கம் புல்மா வீட்டில் புக்கு படிச்சுட்டு இருக்கும் போது கோகு வந்து கதவை தட்டி இங்கே பார்த்தியா நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு, வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட புல்மா பயந்து போய் கதவை சாத்திட்டு உள்ளேயே நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. சரி உனக்கு வேண்டானா போன்னு சொல்லி கோகு வெளியவே அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு போய் தூங்க வேண்டியதான்னு சொல்லி அன்னைக்கு நைட்டை ஓட்டிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் கோகு நேரமாக எந்திரிச்சு வெளியே வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லி வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஒரு கல்லை தூக்கி அவன் கையாலேயே தூள் தூளாக உடச்சி எறிஞ்சிட்டு பக்கத்தில் இன்னொரு கல் இருக்குன்னு சொல்லி அதை போய் தூக்குறான். ஆனால் அதை தூக்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கல் இல்லை, ஒரு ஆமைன்னு சொல்லி
வெளியே அவங்க 2 பேரும் போடுற சத்தத்தை கேட்டதும் புல்மா வெளியே வந்து அங்கே என்ன சத்தம்னு சொல்லி பார்க்குறா. அந்த ஆமையும் இப்போ பேசுது, எனக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல, உங்ககிட்ட தண்ணி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் நிறைய உப்பு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்க, அதை கொண்டு வந்து கொடுத்ததும் தாகம் தாங்க முடியாமல் எல்லா தண்ணியும் குடிச்சிடுது. ஆக்சுவலி இது ஒரு கடல் ஆமை, அதுவும் இது கடலை விட்டு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சாமா. திருப்பி எப்படி கடலுக்கு போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கு. கோகு இப்போ பக்கத்தில் வந்து ஆமாம் கடல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். புல்மாவும் மேப்பை பார்த்துட்டு, கடல் இங்கேருந்து 120 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது, இதுக்கு முன்னாடி நீ கடலை பார்த்ததே இல்லையா, எந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, கோகுக்கு இப்போ கடலை பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. நீ கவலைப்படாத, உன்னை நாங்கள் கடலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆமைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் புல்மாவோ இல்லை, நம்ம டிராகன் பாலை கண்டுபிடிக்க தான் போகணும், இந்த ஆமைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. கோகு அந்த ஆமைக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லிட்டான், அதனால் அவன் பேச்சை மாற மாட்டான். ஆனால் புல்மாவோ நீ இங்கேருந்து கிளம்பி போயிட்டீனா திருப்பி என்கிட்ட வரக்கூடாது, உனக்கு நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கோகு அந்த ஆமையை தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். கோகு அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் அச்சச்சோ அவங்ககிட்ட வேற ஒரு டிராகன் பால் இருக்குது, கண்டிப்பாக நமக்கு அது வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது புல்மா பின்னாடி டைனாசருங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்ததும் இவளும் பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிட்டு கோகு பின்னாடி போக ஆரம்பிக்கிறா. புல்மா அங்கே வரதை பார்த்ததும் கோகு நின்று புல்மா கிட்ட, நம்ம 2 பேரும் திரும்பவும் மீட் பண்ணிக்க மாட்டோம்னு நினச்சா நீ உடனே வந்துட்ட, பயந்து போய் தானே வந்துட்ட அப்படின்னு சொல்ல, புல்மா இல்லை உன்னோட டிராகன் பால் வேற எனக்கு தேவைப்படுதே, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி 3 பேரும் இப்போ கடலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.